தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க இயற்கையாகவே அறிவு கூர்மை உடையவர்களாகவும் சிறந்த வித்தைகளை கற்று அதன் மூலயமாக சம்பாதிக்கக்கூடிய திறனை பெற்றவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்க எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியவங்க. இந்த 3 வருட காலங்கள் உங்களுடைய மனசில் அத்தனை சங்கடம், பிரச்சனை, அவமான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுலாம் வம்பு வழக்கு இல்லை உறவினர்களால் சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்திருக்கும். இந்த நண்பராக இருக்கும்போதோ உறவினராக இருக்கும்போதோ அவங்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சில பேர் யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுங்கிற நிலைமைக்கும் வந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த கன்னிராசி சிறந்த தீர்வுகளை நோக்கி இப்போ கால் எடுத்து வைக்கிறீங்க. அதுக்குண்டான அனைத்து பிரச்சனைகளும் இப்போ விலகி உங்களுக்கு வழி விட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பாக்கியமான காலத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மே 1ஆம் தேதி 2024 குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ரிஷப குரு தன்னுடைய பார்வையிடமான 5, 7, 9ஆம் இடத்துல கன்னிராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் பார்வையிடுகிறார். இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்ல இருக்கிறேன், கணக்கிடப்பட்டு சொல்ல இருக்கிறேன். எதுக்கு இந்த தசாபுத்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரப்படி சொன்னால் மட்டும் கிடையாது, தசாபுத்தி வாரியாகவும் ஒருத்தருக்கு நடக்கும். அதுதான் முழுமையாக 100% நடக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகம் 200% பேசும். உங்கள் நட்சத்திரப்படி தசாபூத்தி பலன்களை பார்த்து கோச்சாரத்தையும் இணைத்து சொல்ல இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுடைய என்ன காலத்தில் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பலாபலன்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாவுடைய நட்சத்திரம். என்னுடைய 7 வருஷம் செவ்வாய் திசா காலங்கள், என்னுடைய அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு ஒரு 6 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதோட அடுத்த வர ராகு திசை 18 வருடங்கள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 18 24 வயசுக்குள்ளே கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும். அந்த 3 வருஷங்கள்லாம் உங்களுடைய வலியும் வேதனையும் கஷ்டங்களையும் தாங்கி இவ்வளோ தூரம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இப்போ காலை எடுத்து வைக்கிறீங்க. சில பேருக்கு திசா புத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே குரு நல்ல இடத்துக்கு வரும்போது 3 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு நல்லதை கொடுக்கும். வலியும் வேதனையும் இருந்தாலும் உங்களை நண்பர்கள், பகைவர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு பகையாகி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தூரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல இருந்த குரு பல சலனங்களையும் சஞ்சலங்களையும் எதிர்ப்புகளையும் மறைமுக சூழ்ச்சிகளையும் நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க. அது இப்போது உங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18ஆம் இடத்தில் வந்திருக்கிற 18 வருஷம் இந்த ராகு திசையானது சில அவமானங்களும் வீட்டிலேயே பிரிஞ்சிருக்கிற நிலைமையும் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு நல்ல இடத்துல இருக்கும் போது பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுப்பாரு. ஆனால் ராகு திசை அவயோகமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் ராகு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு இளைய வயதில் திருமணம் ஆக வாய்ப்பு இருக்குது. சில பேர் லவ் மேரேஜ் கூட பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஸ்தான பிராப்தம் இப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு. கன்னி ராசிக்காரங்கள் இயற்கையாகவே ஒரு புத்தி கூர்மை உள்ளவர்கள். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஆக சிறந்த முடிவாக
அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராகு அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம், ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கலாம். சில பேருக்கு டிஸ்டர்பாக இருக்கும், சில பேர் படிப்பில் டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் உங்களுடைய விஷயங்களை எல்லாமே ஒரு ஒரு நல்ல உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஆளுக்கிட்ட தான் நீங்கள் இதை பற்றி விவாதிக்கணும். அதே மாதிரி இந்த பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஹெவியாக ஒர்க் பண்ணணும். ஆனால் குரு தன்னுடைய லக்னத்துக்கே உங்களுடைய லக்னத்துக்கே பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கே சுபிட்சப்படுத்தும். அப்படின்னால இந்த ராகு பிடியில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் சிலது நடக்கும். திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா திருமணம் ஆகும். உத்தியோகம் கிடைக்கல, எனக்கு சம்பளமே வரலைங்க, எனக்கு வேலையே கிடைக்கலைங்கன்னு அப்படின்ற சொல்கிற விஷயங்கள் இப்போ மாறும். நிறைய பேருக்கு இப்போ வீடு மன யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. நிறையா புது முயற்சியில் புது வீடு கட்டுவீங்க சில பேர், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதே மாதிரி புது விஷயங்கள் உங்கள் விசேஷங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றிகளை அது கொடுக்கும். வெற்றிகளை அதை அள்ளி குவிக்க தொடங்கிவிடும். அதேமாதிரி ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசேஷம் இல்லை தான். ஏன்னா ராகு ஒரு கால சர்ப்ப தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துது. அப்புறம் இந்த ராகு திசை எப்படி இருக்கும்? சில முரண்பாடுகள், மதம் சம்பந்தப்பட்ட முரண்பாடுகளான ஒரு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. முரண்பாடான ஒரு வேற்று ஆளோட நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர் ஃபாரின்லேருந்து வரவங்களாம் ஃபாரின் மாப்பிள்ளையை கட்டிப்பாங்க. அந்த மாதிரி கல்யாணம் திருமணங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மேரேஜ் நடக்கும் சில பேர்த்துக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். வீட்டில் சண்டை போட்டுட்டு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் அது பிரச்சனையாகவே தான் இருக்குது. அதனால் எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மாற்றுப்பாலினத்தினருடன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நன்மையை கொடுக்கும். அரசாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியத்தில் வருகின்ற இந்த குருவானது ராகு பீரியட் நிறைய பேரை ஃப்ளைட் ஏற்றி விட்டுரும். யூஎஸ், அமெரிக்கா, யூகே எல்லா இடத்துலையும் நீங்கள் பறந்து உங்களோட படிப்பு, வாழ்க்கை, தொழில் எல்லாமே உங்களுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மாறி உங்களுக்கு நன்மை அதிக அளவில் செய்யும். தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் ஒரு சில இடர்பாடுகள்லாம் இப்போ கலைய தொடங்கிடும். அது மாதிரி இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது 24 வயசுக்குள்ளே நடக்குது. அடுத்தது குரு திசை 24 வயசுலேருந்து 40 வயசு வரும். இந்த குரு திசையில் தான் 100% நீங்கள் குரு எந்த இடத்துல மாறி இருக்கோ அதற்கான பலன்கள் 200% கூட கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறதோட கோச்சாரப்படி குரு திசை நடக்கும் போதும் இந்த குரு என்ன பலன்களை கொடுக்கும்போது அது அப்படியே ஆப்டாக உங்களுக்கு உருவடும். ஏன்னா மற்ற திசைகளை காட்டிலும் குரு திசை 100% உங்களுக்கு உண்மையே அப்படியே நடக்கும். 9ஆம் இடத்து குரு ஓடி போனவனுக்கு 9ல் குருங்கிற மாதிரி பிற மாநிலங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் அமையும். அதே மாதிரி கொடுத்து கெடுப்பார். கொடுத்துட்டு நீங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு குரு உங்களுடைய விஷயத்தை எப்படி பண்ணுவார் அப்படின்னா அந்த 9ஆம் இடத்து பாக்கியத்தில் வரும்போது தந்தை வழியில் தந்தை சார்ந்த விஷயங்களில் மிக நன்மையை கொடுப்பார். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு பாக்கியத்துக்கு வரும்போது நிறைய பாக்கியங்கள் ஏற்கனவே செஞ்சிருந்த பாக்கியங்களுக்கு ஆன எல்லா நன்மை தீமைகளும் உங்களுக்கு சரிவர அது நடக்கும் அந்த குரு திசையில். அதே மாதிரி குரு திசை வேறு என்னென்னங்கள்லாம் பண்ணும்? நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக வாழ்வீங்க. உங்களை ஃபாலோ பண்ணி வாழ்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எல்லாமே எக்ஸாம்பிள் மென்டாராக, ஒரு டீச்சராக, ஒரு லெக்சுரராக, ஒரு எல்லா விஷயத்துலேயும் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் திகழ்வு. சரியான கைட் அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். நிறைய பேர்த்துக்கு அது பயனுள்ளதாகவே இருக்கும். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய குரு திசையாக இது அமையும். நிறைய காலேஜ், ஸ்கூல் கட்டியிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் இப்போ கண்டிப்பாக உண்டு. பாக்கியத்தை அள்ளி கொடுக்கவே குரு வருகின்றார் அப்படிங்கிறது ஒன்று. லக்னக்காரங்களே பார்க்கும்போது குரு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடம் ரொம்ப பலமானது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது
லக்னத்தை பார்க்கும்போது ஒரு சுபிட்சத்தை கொடுத்துரும். உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும். திருமணம் நடக்காமல் திருமணம் நடக்கும். லேட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு இந்த குரு திசை மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில உத்தியோக மாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும். அட்லீஸ்ட் ஒரு வீடையாவது மாற்றுவீங்க. நிறைய பேருக்கு இப்போ புது முயற்சிகள் எல்லாம் கைகூடும். நிறையா ஏமாந்து போயிருப்பீங்க. நண்பர்கள் உறவினர்களால் ஏமாந்து போயிருக்குல்ல, இப்போ தானாக வழியே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நேர்முகமாக உங்களை எதிர்த்தவங்க கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக ஆக்கக்கூடிய சூழ்நிலையும், சகோதர வழியில் சகோதரி வழியில் இளைய சகோதரி வழியில் இருந்த பிணக்குகள்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போகும். மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி முன்னேற்றத்துக்கு அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் குரு திசையோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நிறைய விஷயங்கள் குரு உங்களுக்கு நல்ல மார்க்கத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகையாகாது. அடுத்தது சனி திசை 40 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும். இந்த சனி திசை அப்படிங்கிறது 6ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது ஒரு நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறது கொடுக்கும். மறைமுக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இப்போ பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சில நோய் வந்திருக்க மாதிரி பெரிய அளவில் காட்டும், ஆனால் அது ஒன்றுமே இருக்காது. அந்த சனி திசையில் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும். இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த நேரத்தில் குலதெய்வத்தை விட்டுறாதீங்க, அது சனி திசைக்கு மோசமானது. சில பேர் இந்த சனி திசையில் தான் மிகப்பெரிய அரசியல்வாதியாக ஆவாங்க. ஆனால் இந்த குரு பார்க்குறது, உங்கள் லக்னத்தை பார்க்குறதுனால சனி திசையினால் வருகின்ற பாதிப்பு உங்களுக்கு குருவானவர் கை கொடுத்து உதவுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தொழிலில் நஷ்டம் ஆகிட்டே இருக்குன்ற சனி திசையில் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டாக்கி கொடுக்கும். உத்தியோகத்தில் இவ்வளோ வரைக்கும் ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் நான் தாங்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகமும் கிடைச்சி மாற்றலாகி மிகப்பெரிய ஒரு ராஜாவாக அந்த இடத்துக்கு நீங்கள் ஆவீங்க. மிகப்பெரிய ஒரு பார்வை பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு குரு இருக்கிறத பார்க்குற இடத்துக்கான பலனை உங்களுக்கு பன்மடங்காக அதிகப்படி கொடுக்கும். சனி என்னதான் உங்களுக்கு எதிர்ப்புகளை மறைமுக சூழ்ச்சிகள் இருந்தாலும் குரு உங்களுக்கு பாக்கியத்தில் உட்காரும் போது அந்த பாக்கியத்தை கொடுக்கும்போது உங்கள் சனியானவர் உங்களுடைய கெடுபலனை குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம். குருவின் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது புது முயற்சியில் இது வரைக்கும் புது முயற்சி எடுத்து தோல்வி தாங்க அடைஞ்சிருக்கு, வெற்றிங்கிறதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ புது முயற்சிகள் யாவலும் வெற்றி. வேலை செஞ்சிட்ருக்கவங்களாம் எங்களுக்கு எதிராக இருக்காங்க சில பேர் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வேலையில் ஒரு நல்ல விசுவாசமான ஊழியர்கள் உங்கள்கிட்ட இருப்பாங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. சோஷியல் மீடியா இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா இப்போ கடின உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இப்போ கொடுக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ அரசியல்வாதியாக இருக்கும்போது வெற்றிகளை எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறையா நடக்கும். அடுத்தது புதன் திசை. இது உங்களுடைய லக்னாதிபதி திசை. இந்த திசையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா புதன் 6, 8, 12 மறையாமல் இருக்குமோ, நீசம் பெறாமல் இருக்குமோ, அஸ்தங்கம் அடையாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதன் அள்ளி கொடுக்கவே வருவார் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வெற்றி பெற முடியாமல் இருக்குங்க அப்படின்னா தொழிலில் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைப்பீர்கள். அதே மாதிரி லோன் அதிகமாக நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்ததுங்க, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். சோதனை மேலே சோதனையை தாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ சரியாகுமா அப்படின்னா உங்கள் கண்ணீர் துடைக்கவே குருவானவர் உங்கள் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு கால் எடுத்து வைக்கிறார். 8ஆம் இடத்துல கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தவங்க இப்போ கொடுக்கல் வாங்கலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வரும். அதே மாதிரி கொடுத்த வாக்கும் கொடுத்த சொல்லும் ஒழுங்காகவே நாங்கள் சரியாகவே யாரும் பயன்படுத்திக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ சரியாகும். கேரண்டி கையெழுத்து போட்டு நான் நம்பிக்கையோடு தாங்க கொடுத்தேன், இப்போ அது இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் கட்டிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வேறு ஒரு வழியில் நல்ல ஒரு பணம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். மாங்கல்யத்தில் ஒரு சில பேருக்கு தோஷங்கள், மாங்கல்யத்தில் தோஷம் இருந்தவங்களுக்கு மாங்கல்யத்தில் நல்ல பலன்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்துக்களை எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய புதன் திசையானது குரு பார்க்கும்போது மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. எல்லா வகையிலும் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் முழக்கமிட்டுக்கலாம்.
கேது திசை 75 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த திசா காலங்களில் ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆன்மீக வழியில், ஆன்மீக பயணங்களில், ஆன்மீக சுற்றுலாக்களில் நீங்கள் கலந்து கொள்வது மிகப்பெரிய நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும். கேது ஒரு உலக வாழ்க்கையை விடுத்து ஒரு பாசம் பற்று அதெல்லாம் விடுத்து கடவுளை சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும், அதே மாதிரி மனசையும் நல்லா பார்த்துக்கணுங்கிற திசை கேது திசை. இந்த திசையில் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். குரு உங்களுக்கு லக்னத்தில் பார்க்கறதுனால கேது திசைனால மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் முதல்ல விடுவிக்கிறீங்க. அதே மாதிரி சகோதர வழியில் எல்லாத சொத்து பிரச்சனைகள் இருந்தால் இப்போ கம்மியாகும். பிரச்சனையே இல்லாமல் கூட சில பேர்த்துக்கு போகலாம். அதே மாதிரி உங்களுடைய புத்திர வழியில் உங்கள் மகனோ மகளோ இல்லை பேரம்பேத்திங்களோ கொஞ்சக்கூடிய நிலைமை, அவங்கள நல்லா பாதுகாக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது மூலமாக சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது சுக்கிர திசை 82 வயசுலேருந்து 102 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, அனுபவிக்க வேண்டிய வயசில் சுக்கிர திசை வரணும். வயசான காலத்திலேயோ இல்லை குழந்தையிலோ வர சுக்கிர திசை கண்டிப்பாக உதவாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு அது மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் சுற்றத்தினார் சந்தோஷமாக இருக்கும் போது உங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிர திசை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். கன்னிராசிக்காரங்க வழிபாடுகளாக புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறதும், குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை 108 கொண்டைக்கடலை மாலை கோத்து தட்சிணாமூர்த்திக்கு அணிந்து மஞ்சள் பட்டாடையை அவருக்கு உடுத்தி வர பக்தர்களுக்கெல்லாம் கொண்டைக்கல்லையை விநியோகிப்பது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.